நாங்கள் தமிழ்நாடு தொழிலாளர் ஆதரவு சங்கம் சார்பாக இன்றைக்கி காலையில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடத்தினோம். அதில் தீர்மானங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் தொழிலாளர் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு பல தீர்மானங்கள் நாங்கள் கொஞ்சம் முன்னெடுத்திருக்கோம். இதை நம்ம தமிழக அரசும் மற்றும் இதை சார்ந்த துறையினரும் அமைச்சர்களும் எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கிறோம். பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் இந்த வருஷம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்கு ஊக்கத்தொகை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பொங்கல் தொகை அது 5000 ரூபாய் கொடுக்கணுன்னு நாங்கள் எங்கள் தொழில் சங்கம் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். 5000 ரூபாய் கொடுத்தாருன்னா இந்த வருஷம் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக கொண்டாடுவோம் இந்த தமிழர் திருநாளை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தொழில் சார்ந்து ஏற்கனவே நாங்கள் பல முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கோம். இந்த திருமணம் தொழிலாளர் சார்ந்து பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேணும்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ தொழிலாளர் சங்கம் சார்பாக 2013க்கு அப்புறமேட்டு இன்னும் ஆட்டோ கட்டணம் ஏற்றாமல் பழைய கட்டணத்திலேயே தான் இருக்குது. அந்த ஆட்டோ கட்டணத்தையும் கொஞ்சம் உயர்த்தணும். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பார்த்திங்கன்னா இந்த தனியார் ஆட்டோ நிறுவனங்கள் ஊபர், ஓலா இது மாதிரி ஆட்டோ நிறுவனங்கள்லாம் தடை செஞ்சுருக்காங்க. இதே போல் தமிழகம் முழுக்கும் அனைத்து ஆட்டோ தனியார் நிறுவனங்களையும் தடை செய்யணும். தொழில் செய்யும்போது எல்லா தொழிலாளர்களுமே சரி விபத்துக்கள் ஏற்படுது. அந்த விபத்துக்களில் ஊனம் ஏற்படுறதுக்கு அதுக்கு ஒரு தகுந்த நிவாரணமாக ஒரு 1 லட்ச ரூபா குறையாமல் வழங்கணும். உயிரிழப்பு ஏற்பட்டால் ஒரு 10 லட்ச ரூபாய் வரைக்குமாவது நிவாரணம் கொடுக்கணும். தொழிலாளர் வாழ்வுக்கு நான் முன்னேற்ற மாதிரி எந்த கட்சி எங்களுக்கு இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி கொடுத்து யார் எங்களுக்கு ஆதரவு தராங்களோ வர சட்டமன்ற தேர்தல் 2024 எங்களோட தொழில் சங்கம் சார்பாக நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறதா தீர்மானம் செஞ்சுருக்கோம். ஆமாம், அவர் இவரை பார்த்துருக்கோம். அமைச்சர் நம்ம KN நேரு ஐயா அவர்களை பார்த்து நாங்கள் மாநாட்டப்போ ஐயாவுக்கு லெட்டர் கொடுத்துருந்தோம். CV கணேசன் ஐயா அவரையும் பார்த்து மாநாட்டப்போ லெட்டர் கொடுத்துருந்தோம். இந்த மத்திய அரசில் இருக்கிற நம்ம இப்போ BJP முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களையும் பார்த்து அவர் மாநில தலைவராக இருக்கும்போது அவர்கிட்டையும் நாங்கள் பரிந்துரை செஞ்சு லெட்டர் கொடுத்துருந்தோம். எந்த ஒரு தீர்வுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த தொழில் சார்ந்து.